வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கு தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கும் வணக்கம். தமிழங்கிறது பிறப்பை வச்சது வழிபடும். பிறப்பை வழியை எது தாய்மொழியோ அதான் அடையாளம். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, தமிழர்கள் எப்படி நீங்க அடையாளம் காட்டுறீங்க? தாய்மொழி தான் அடையாளம், தாய்மொழி தான் அடையாளம். மொழிமொழி தான் தேசியம், மொழிமொழி தான் தமிழ் தேசியம். நல்ல தெலுங்கு தாய்மொழியா வச்சுக்கிறவங்க வீட்லயே வசிப்பிடமா வச்சு தமிழ் தான் பேசுறாங்க. தமிழனா பிறக்கிறான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும், வேற எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறப்பவர்கள் தான் தமிழன். தமிழர்கள்னா யாரு அப்படிங்கறதுதான் இந்த தமிழ் தேசியர்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு தமிழே தெரியாது. தமிழர்கள்னா தாய்மொழி தமிழ்ல பிறந்திருக்கணுமா, தமிழ் குடியில பிறந்திருக்கணுமா? அட பாவிகளா, ஜாதிங்கிறது பறையன் அப்படிங்கிற ஒரு ஜாதி ஒரு மாநிலத்துல அது ஜாதி, இன்னொரு மாநிலத்துல அது பேச்சு வழக்கு. மோதி அப்படிங்கிறதும் தமிழ் குடிதான், அது ஒரு மாநிலத்துல ஜாதி, ஒரு மாநிலத்துல பேச்சு வழக்கு. வச்சிருப்பாண்டே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோமா, அதுல பாண்டே இருக்கா. அந்த பாண்டே அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துல ஜாதி, இன்னொரு மாநிலத்துல பேச்சு வழக்கு. நா கூட்டல் ஈடு நாயீடு, கோ கூட்டல் இங்கு கொங்கு அப்படின்னு எல்லாமே தமிழ் குடிதான். அதாவது குடினா என்னன்னே தெரியாது, குடிக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் கிடையாது. குடி வேற ஜாதி வேற. இவன் அதையும் தெரிய மாட்டேங்க. இவனுக்கு எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம பேசிட்டு இருக்கான் தமிழ் தேசியக்காரன். இவனுக்கு தமிழர்கள் தமிழ் தேசியத்துக்கு சொல்றேன். வணக்கம் அப்படிங்கிறது என் மதத்துக்கு எதிரானது. நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், வாழ்க தான் சொல்லுவேன். அதுல உன் நிலைப்பாடு என்ன? அத நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் ஆம்பளை சொல்றான், நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையான்னு கேட்க. வணக்கங்கிற என் மதத்துக்கு எதிரானது, வணக்கம் சொல்ல மாட்டோம் அப்படின்ன பிறகு அவனும் தமிழன் தானே. அதே மாதிரி மதம் மாத்துனா தமிழ் பேரை பிடிங்கிட்டு முருகன், ராமசாமி, திபு சந்திரதாஸ் அப்படிங்கிற பேரை பிடிங்கிட்டு ஜோசப் செபஸ்டின் இங்கிலீஷ்ல பேர் வைக்கான். அந்த இடத்துல உன் நிலைப்பாடு என்ன? ஒன்னும் இல்லை, பொத்திட்டு போறதுன்னா போண்டி தானே. வேற தமிழ்னு பாடம் எடுத்துட்டு இருக்க. இங்க வந்து யாருக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க? யாருக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்க. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, அது தட்டி கேட்க துப்பு கிடையாது. மதம் மாத்தி தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை தட்டி கேட்க துப்பு கிடையாது. வந்துட்டான் தமிழ் குடி, தமிழர் குடி, தமிழ்ல பிறந்திருக்கணும்னு. தமிழ்லே பிறப்பவன் பைத்தியக்காரன். ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் ஒரே சிந்தனை கொண்ட மக்கள் தான், ஒரே மக்கள் தான். அது நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். காரணம் எழுத்து. இந்த எழுத்து கொடுத்துட்டனால தான் இவனுக்கு பிரச்சனை. கோ கூட்டல் இங்கு கொங்கு, அதுவும் தமிழர் தானே. அதே மாதிரி நா கூட்டல் ஈடு நாயீடு. இவன் சொல்றான் நாய உடு அப்படின்னு ஆகலாம். நாயுடு வந்துட்டான். நாயுடுங்கிற ஜாதி எப்படி வந்ததுன்னா நாய உடு அப்படிங்கறதுனால வந்துட்டான். அப்போ நாய உடு அப்படிங்கிறது தமிழ் தானே. பிறகு பாலத்துல போய் ஏறி விடுற, பாலத்துல எந்த பேரை வச்சானே அங்க போய் ஏறி விடுற, தெலுங்கு ஜாதி பேரை வச்சுட்டான்னு. இப்படி நம்மளை வாழவே விட மாட்டான் அந்த தமிழ் தேசியக்காரன். நம்ம வாழணும்னா தமிழ் இந்த நாட்டுல தலை தோங்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழ் தேசியம் இருக்கக்கூடாது, தமிழ் தேசிய சிந்தனையும் இருக்கக்கூடாது. அதுக்கு தமிழ் தேசியத்தை எல்லாரும் சேர்ந்து குழி தோண்டி புதைக்கணும். அதான் வழி, ஒரே வழி அதான். இது ஒரு நிலை. பிரச்சனை என்னன்னா எந்த நாட்டுல இல்லை, எந்த நாட்டிலையுமே பிரச்சனைங்கிறது மத மாற்றம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மத மாற்றம் மட்டும்தான் பிரச்சனையே. தமிழர்கள்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தானே சொல்லியிருக்கு. அம்மா அப்பாவை யாரெல்லாம் வணங்குறானோ அவன் தான் தமிழன். ஆனா இவங்க சொல்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உள்ள வரமாட்டாங்க. அந்த மதம் ஏத்துக்காது. யாரையும் அம்மா அப்பாலாம் யாரையும் வணங்கக்கூடாது, ஒரே கடவுள், அந்த கடவுள் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தமிழனை ஏத்துக்குவாங்க? இவன் வணக்கங்கிற என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், வாழ்க்கை தான் சொல்லுவோம் அப்படிங்கிற. அதெல்லாம் கேட்க துப்பு இல்லை. மதம் மாத்தி தமிழ் பேரை பிடிங்கிட்டு கண்ணு முன்னாடியே நடக்கு. இன்னைக்கு 2 கோடி பேர் சிறுபான்மை இருக்காங்கன்னா அந்த 2 கோடி பேர் தமிழ்லயே பேர் இருக்கு. அவனும் தமிழன் தானே, ஏன் பேர் மாத்திரம்? அப்ப நோக்கம் தமிழ் அழிக்கிறது தான் தமிழ் தேசியத்தோட நோக்கம். தமிழ் அழிக்கிறது தானே தவிர தமிழை காப்பாத்துறதோ தமிழனை காப்பாத்துறதோ நாட்டை ஆள்றதோ கிடையாது. இவன் நோக்கம் தமிழனை இலங்கையில கொண்டாடலாம், அதே மாதிரி உசுப்பேத்தி கொண்டுட்டு பேசாம போயிடுவான். இவ்வளவுதான். எல்லாரும் அனாதை ஆகி மறுபடியும் முதர்ந்து வந்து செத்து சின்ன பண்ணாம ஆகி வாழணும். இதான் இவனோட வேலை. அதனால தமிழ் தேசியத்தை யாரும் நம்பாதீங்க. மத மாற்றம் தேசிய அபாயம்னு ஏன் சொல்றாங்க?
அப்படின்னா மத மாற்றம் தான் எல்லாத்துக்குமே காரணம். மத மாற்றம் மட்டும்தான், மத மாற்றம் மட்டும்தான். அதை எதுக்க சொல்லுங்க? அதெல்லாம் இருக்க மாட்டான். ஒரு கையில் வாழும் ஒரு கையில் குரானும் ஏந்தி நாங்க இன்னைக்கு புறப்பட்டோம்னு சொன்னா நாளைக்கு இந்த நாடு இஸ்லாமிய நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எங்க போனா அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? சொல்ல மாட்டான், சொல்லவே வேண்டாம். நாட்டுக்காக உயிர் கொடுக்க, மொழிக்காக, இந்த ஜனங்களுக்காக, இந்த நாட்டுக்காக பாடுபடுறதுக்கு இந்து முன்னணி, RSS, BJP வேணும். இவன் நோகாம நொந்து திண்டு போனோம். தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் இந்த நாடு, ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மொழி, ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கும் யாரும் அடிமை இல்லை, நானும் யாருக்கும் அடிமை இல்லை. முதல்ல அதை தாண்டி வேற ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னு ஐயா, நான் மதம் மாறிட்டேன்னு வச்சுக்கேன், நீ சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ், நீ சொல்லக்கூடிய அதே தாய்மொழி மூத்த மொழி என் கால் செருப்புக்கு கீழே. நீங்க சொல்லக்கூடிய தாய்மொழி, நீங்க சொல்லக்கூடிய உயிர்மொழி, நீங்க சொல்லக்கூடிய மூத்த மொழி தமிழ் மொழி என் கால் செருப்புக்கு கீழே. முதல்ல தமிழை தான் கொளுத்துவேன். இந்த நாடு பாகிஸ்தான் நாடு ஆயிட்டுனாங்களாம், மத மாற்றத்தால அதிகமாகி இந்த நாடு பாகிஸ்தான் ஆயிட்டுனாங்களாம். தமிழ் வழங்குறிய தமிழ் வழங்குறிய பொத்திட்டு போயிடுவான் இவன். முதல்ல பொத்திட்டு போறதையும் வந்தான் போவான். அப்படி இந்த நாடு பாகிஸ்தான் ஆயிட்டுன்னா இங்க தமிழ் எல்லாம் கொளுத்ததான் செய்வான். அதுல ஆள் நானா தான் இருப்பேன். அதையும் தமிழ் தேசியம் ஞாபகம் வச்சுக்க. நான் மதம் மாறாம இருக்கிற வரைக்கும் தான் தாய்மொழி தமிழ், உயிர் மொழி தமிழ், மூச்சு மொழி தமிழ் என் தாயை விட புனிதமானது. நான் மதம் மாறிட்டேன்னு வச்சுக்க, நீ சொல்லக்கூடிய அதே தமிழ், தாய்மொழி தமிழ் என் காலுக்கு செருப்புக்கும் கீழே. நான் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். இதுக்கு மேலே நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னா அது உன் விருப்பம், சரியா? இதுல உனக்கு எது வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். பாத்துக்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.